எல்லாம் வந்து ஆஹா அம்மா உங்க மாதிரி முடியாதுமா, ஐயா உங்க மாதிரி முடியாதையா, அம்மா அங்க அப்பா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணியகர்மம் வந்துட்டு போனா அடுத்தது பாவகர்மம் வரும். புண்ணியகர்மம் வந்துட்டு அந்த புண்ணியகர்மம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாவகர்மம் வரும். ஆனா அந்த புண்ணிய கர்மத்துக்கு உடலுடைய சுகத்துக்கும் மனதோடைய மகிழ்ச்சிக்கும் மயங்கிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? இது நான் என்னாலதான் இது நடந்துச்சுன்ற அதிகாரத்தை எடுத்துக்கணும். சமத்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு, சாய்நாத் மகாராஜுக்கு அந்த அதிகாரத்தை எடுத்தான பார்க்க, ஓ நீதான் எல்லாத்தையும் பண்ணியா, ஓகே. அப்ப அடுத்தது வரக்கூடிய பாவகர்மம் 100% வராது, 1000% வந்து கொட்டும். சமாளிக்கவே முடியாது. கடுமையா உழைப்பீங்க, சரியா வந்து எல்லாத்தையும் செய்வீங்க, வேலை செய்ய தெரியும், கடுமையா உழைக்க தெரியும், சூப்பரா செஞ்சுக்க தெரியும், ப்ரொஃபஷனலுக்கு தெரியும், எப்படி பேசணும் எல்லாம் தெரியுது. ஆனா அந்த பாவகர்மம் வந்தானே எத்தனையோ பணக்காரங்க கோடீஸ்வரங்க ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க. மேல இருந்தவங்க கீழே போயிடுறாங்க, கீழே இருந்தவங்க மேல போயிடுறானே. அப்ப அந்த பாவகர்மம் வந்துட்டானே அவங்களுக்கு சமாளிக்க முடியலையே. புண்ணிய கர்மம் வரும்போது ஒரே மயக்கம், மயங்குறது. யாராச்சும் வந்து புகழ்ந்தாங்கன்னா மயங்குது, தப்பு கிடையாது அப்படின்னு. இங்க பிரச்சனை மயங்குறது தப்பு இல்லை, அதை அனுபவிக்க வேண்டும். பாவகர்மம் வருதா அனுபவிப்போம். உண்மையுமே நானும் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்.